பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அற்புதங்களை காண 3 வழிகள். ஆதார வசனம் மத்தேயு 6 அதிகாரம் 3, 4, 6, 17, 18 வசனங்கள். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்காக உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். ஜெயம் கொள்கிறவர்களே, அந்தரங்கத்தில் நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வெளியரங்கமாக நாமும் காணுவகை மற்றவர்களும் காணுவகையில் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நமக்கு அதுக்கு சில 3 வழிகளை எளிமையாக கற்றுக் கொடுக்கிறார். மேற்கண்ட பகுதியில் கர்த்தர் 3 பகுதிகளை குறிப்பிடுகிறார். தர்மம் செய்யும்போது, ஜெபம் பண்ணுவது, உபவாசம் செய்வது, இந்த 3ம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை விசுவாசியும் செய்ய வேண்டியதுதான். இது செய்தால் பரவாயில்லை, செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்பது சாய்ஸ் எல்லாம் இல்லை. ஜெபம், உபவாசம் இரண்டும் ஆண்டவரோடு உள்ள உறவை காட்டுகிறது. உறவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் மேன்மையை காட்ட வேண்டும். தாழ்மையை தரித்திருப்பதை காட்ட வேண்டும். தர்மம் செய்வது நாம் ஆண்டவரோடு உறவில் இருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம் என்பதை கிரியைகளில் நாம் காட்டுவது. நாம் தெய்வ குடும்பத்தில் ஒன்றாக இருக்கிறோம், எங்கள் அப்பாவுடைய குணம் இயல்பு இதுதான், ஆகவே என்னுடைய இயல்பும் தர்மம் செய்வது என்பதை காட்டுவதாகும். 1 யோவான் 3:18 இதை விளக்குகிறது. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடுவோம். வாயிலேயே அன்பு செய்கிறேன் அன்பு செய்யணும் சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு முதலில் சொல்லுவது உண்டு. அன்பு ஒரு வினைச்சொல், அது கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய நிறைய இருக்கும்போது செய்யலாம். முதல்ல எனக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம், எனக்கே இல்லை என்று இருப்பதில்லை. என்ன நம்மிடத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து முழு மனதோடு உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும். எனக்கு வரட்டும் என்று நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தால் நான் ஒரு நாளும் ஒருபோதும் எவருக்கும் நன்மை செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் வரட்டும் என்று தான் இருப்போம். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியக்கூடாது. அந்த அளவிற்கு கர்த்தருக்கு மட்டுமே தெரிவதாக இருக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. இப்படித்தான் நம்மை நன்மை ஆசீர்வாதம் பெறும்படி விதைக்க சொல்கிறார். இது விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை சார்ந்தது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் லூக்கா 8:38 வாசித்து பாருங்கள். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் அடர்ந்து போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆசீர்வாதம் பெறும்படி விதைக்க சொல்லுகிறார். நாம் நிறைய பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கொடுக்க சொல்கிறார். நமக்கு திருப்பி நன்மை செய்வார்கள், பின் ஒரு காலத்தில் உதவுவார்கள் என்று நினைத்து எதிர்பார்த்து செய்ய வேண்டாம். கொடுக்கும்படியாக உதவும்படியாக ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் வரும்போது மக்களை அதை நழுவ விட வேண்டாம். என்ன உங்களால் முடியுதோ அதை செய்யுங்கள். உங்கள் திராணிக்கு மேலாக செய்ய சொல்லி அவர் சொல்லவில்லை. யாராவது செய்யட்டும் என்று ஒதுங்கியும் போய்விட வேண்டாம். அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கென்று நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அவராலே வரும், அவரிடத்திலிருந்து வரும், நிச்சயமாய் வரும். ரூத் 2:12, சங்கீதம் 62 வாசித்து பாருங்கள். ஒரு நன்மை, ஒரு உதவி செய்துவிட்டு பின் அதை பற்றியே வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் சொல்வீர்கள் என்றால், மக்களிடமிருந்து பாராட்டை பெற வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அடைந்து விட்டீர்கள். மக்கள் உங்களை பாராட்டுவார்கள், அவ்வளவுதான், முடிந்தது. ஒரு நாளும் சொல்லி காட்டாதீர்கள். உதவி பெற்றவர்கள் நன்றியறிதல் இல்லாமலும் இருக்கலாம், உங்களுக்கு எதிராகவும் திரும்பவும் வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்தாலும் நீங்கள் நன்மை செய்து சொல்லி காட்டக்கூடாது. மற்றவரிடம் சொல்லாதீர்கள். நம் தகப்பன் நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதியுள்ளவரும் அநீதியுள்ளவரும் மேல் மழையை பெய்விக்கிறார் என்றைக்காவது அவர் சொல்லி காட்டியது உண்டா? நம் தகப்பன் பாரபட்சமற்றவர், நாமும் அவரை போலவே இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவை போல உருவாக்கத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அவரை போல நடக்க, பேச, செயல்பட முயற்சிக்கும் போது பாடுகள், எதிர்ப்புகள் வரும். இதை மேற்கொண்டு செயல்படும் போது நம் மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். என் பிள்ளை எத்தனை சிரமம், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு ஆர்கியூமெண்ட் வருகிறது, அதன் மத்தியில் அமைதியாக போகிறானே, கவனிக்கிறார், சகலத்தையும் கவனிக்கிறார். இதுதான் நல்ல போராட்டம். ஜெபமும் உபவாசமும் கர்த்தர் முன் நம்மை தாழ்த்துவதாகும்.
உம்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மாலென்று என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை காட்டுவதே இந்த இரண்டும். இன்று உபவாசம் என்று சொல்லிவிட்டு ஜெபிக்காமல், ஆண்டவர் சமூகத்தில் அமராமல், வசனங்களை தியானிக்காமல், வீட்டு வேலைகளை செய்வது, மற்ற காரியங்களை பார்ப்பது என்றால் இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பது என்று பலர் கருதுகிறார்கள். சாப்பிடாமல் இருப்பது உங்களுடைய ஜீரண மண்டலத்திற்கு ஓய்வு, உங்கள் சரீரத்துக்கு நல்லது, அவ்வளவுதான். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு, அதாவது உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் சரீரத்திற்கு எந்தெந்த காரியங்களை இங்கே முன் வைக்கிறோமோ அத்தனைக்கும் சேமத்தை கொடுப்பேன் என்கிறார். கேட்டீர்களா? குடும்ப ஆசீர்வாதம், வீட்டில் சமாதானம், பிள்ளைகளின் மேன்மை, வேலை, பிசினஸ், உங்களது எல்லைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம், ஒரு மேன்மை, அசாத்தியமான வளர்ச்சி வேண்டுமானால் தொடர்ந்து ஏச்சியாக இந்த 3ஐயும் உற்சாகமாக செய்ய வேண்டும். தர்மம், ஜெபம், உபவாசம். இந்த உபவாசத்தில் இதற்காகத்தான் உபவாசம் இருக்கிறேன் என்று ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைப்பது நல்லது தான், அது ஒரு தவறுன்னு இல்லை. அப்பா நான் இதுக்காகத்தான் உபவாசம் வந்து இருக்கிறேன் என்று. கூடவே நமது வழியை, பாதையை, ஆவிக்குரிய பாதையை சுத்தம் செய்ய வேண்டும். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட வேண்டும். மனதிலே கசப்பு, மற்றவர்கள் மேல் பொறாமை, ஒப்பிட்டு பார்ப்பது, முறுமுறுப்பு, கவலை, குறை சொல்லுதல், குறை கண்டுபிடித்தல், மற்றவர்களின் நிந்தையை எடுத்து பேசுதல், பெரிதாக பேசுதல், நம்மளை நல்லவர்கள் என்று வார்த்தையாலே காண்பித்தல், இவைகள் பாரம், சுமை, அழுக்கு மூட்டை. இவைகள் தான் தடைகள். இவைகளை வைத்துக்கொண்டு என்னதான் உபவாசம் இருந்தாலும் ஒன்று நடக்காது. இவற்றை வெளியே தூர கொட்டிவிட வேண்டும். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதை அவர் உற்று நோக்குகிறார் கர்த்தர். இவைகளை வைத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் கண்ணீர் விட்டு கதறினாலும் ஒன்றும் ஆகப் போவதில்லை. இவைகள் அப்புறப்படுத்த உங்களால் கூடும். இதை முற்றிலும் நீக்கிவிட்டு அவர் சமூகத்தை தேடுவது என்பது கூடாத காரியம். முற்றிலும் நீக்கிவிட முடியாது. இந்த உலகத்தில் தானே நாம் வாழ்கிறோம். அவருடைய கிருபை பெற்று, இரக்கம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தி கொண்டே வருக வேண்டும். இந்த அப்புறப்படுத்துதல், கழிவை நீக்குதல், கொட்டி விடுதல் தினந்தேர்ச்சியாக நடக்க வேண்டும். இதிலே நிலைத்திருந்து கர்த்தரிடம் தாழ்த்துங்கள். உங்கள் இருதயத்தை, வாஞ்சையை பார்க்கிறவர் இதிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுப்பார். இதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் நடக்கும். அதற்கு ஒரு முயற்சியும் பயிற்சியும் நமக்கு வேண்டும். இதை செய்து பாருங்கள். நீங்கள் கேட்கவே வேண்டாம். எல்லைகளில் எல்லாம் சமாதானம் இருக்கும். உங்களை உயர்த்துவார். உயர்த்தி பார்ப்பதுதான் அவருக்கு பிரியம். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஒருவரும் எங்கள் வழிகளை சுத்தம் செய்து கொண்டு மறுவரும் ஒரு கற்பனைகளுக்கு இடம் கொடுத்து அவைகளை கடைப்பிடித்து கொண்டு நடக்க பலந்தாரும். நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, சரீரத்தை தினமும் சுத்தமாக்கி பலப்படுத்த எடுக்கிற முயற்சிகள், அதுபோல ஆத்துமாவை தினமும் சுத்தமாக்கி பலப்படுத்த முயற்சி எடுப்பேன். என் தகப்பனுடைய கிருபை எனக்கு போதுமானது. ஆவியானவர் எனக்கு ஆலோசனை தருவார். இந்த 2 தூய்மைப்படுத்துறதில் எனக்கு அவசியம் நடக்க எனக்கு அவருக்கு ஞானம் தருவார். நான் செய்வேன், பலப்படுவேன், சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன். இந்த 3 வழிகளை நான் எப்பொழுது திறந்தே வைப்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.